நீங்க வந்து அமைச்சர் பட்டியலில் வருவீங்க நாங்க எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தோம். அது நடக்கல. ஆனா தளபதி அவர்கள் இதை விட பெரிய பதவி கொடுப்பாரு நாங்க நம்புறோம்னா சீக்கிரம் காத்துருங்க. கண்டிப்பா இதை விட பெரிய பதவி கூட உங்களுக்கு கொடுக்கலாம். VS பாபு என்னும் நான். சம்மர் வந்தாச்சு. எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். இந்த ஆக்ஷனை வந்து ஸ்டேட்டஸ் வைக்காத ஆளே இல்லை. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு எல்லாருமே இந்த ஆக்ஷனை தான் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சாங்க. இந்த வெற்றி எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கண்ணா. வெற்றி எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி. நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் பண்ணார். யாரோ அப்போ கூட்டணியில் சேர்ந்தாங்க. சேரும்போது ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி தான் அவர் வாயிலே அந்த வார்த்தை தான் வந்தது. அது அப்போ நான் பனையூருக்கு போகும்போது மீட்டிங்கில் முடிச்சுட்டு வெளியும்போது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் நிருபர்கள்லாம் கேட்கும்போது அவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவர் ஒன்று தான் பண்ணுன்றாரு. நாங்கள் ரெண்டுமே மொத்தமே க்ளோஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஏன்னா சிட்டிங் சிஎம் இருக்காரு உங்களுக்கு ஆப்போசிட்டில். அந்த போட்டி எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு? கடுமையாக தான் இருந்தது. சாதாரணமாக இல்லை, ரொம்ப கடுமையாக இருந்தது. கொளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வரல, இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லைன்னு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மக்களை சந்தித்து கேட்கும்போது இது வந்து பொய் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? இப்போ இருக்க அதிகாரிகள் வந்து உடனே மாறிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவங்க கொஞ்சம் பலனை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க சொல்கிற வேலையை அவங்க செய்வாங்க. அது திடீர்னு அவங்கள மாற்ற முடியாது. அதனால் அதே நம்ம தப்பாக சொல்கிறது இல்லை. ஆனாலும் இந்த கொளத்தூர் தொகுதியில் சில சதிகள் நடக்க தான் செய்யுது. அவங்களுக்கு வந்து பொதுவாக சொல்லப்போனால் திமுக வந்து கை வந்த கலை. மக்கள்கிட்ட எப்படி இருந்ததுண்ணா ரெஸ்பான்ஸ்? மக்கள்கிட்ட அருமையான ஒரு எழுச்சி. நான் 2006 நிற்கும்போது கூட பார்க்கல. அப்போல்லாம் நான் பார்க்காத எழுச்சியை 26 பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 15 வருஷம் நான் ரொம்ப போராடி 11லேருந்து ரொம்ப போராட்டத்தை அனுபவித்து ரொம்ப சிக்கல்களிடையே இந்த 2 கட்சியிலையும் அதுலேயும் நான் வந்து திமுகவிலேருந்து ரொம்ப இன்னல்கள் அனுபவித்தேன். இதில் நான் ஜெயிச்சு வந்தது வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்த நண்பர்களுக்கும் கழகத்தோர்களுக்கும் இது மிகப்பெரிய வெற்றி. அது எல்லா வெற்றியும் அவரை தான் செய்யலாம். வின் பண்ண அன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்களை வந்து கட்டி பிடிச்சி அவர் வாழ்த்து சொல்லியிருந்தார். அவருடைய கையை பிடிச்சி தான் நான் போனேன். நான் தாவைக்கால முழுமையாக இடம்பெற்றதுக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு வழின்னா எனக்கு என்னுடைய அன்பு சகோதரர் ஆதவர்ஜுனா தான் நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். அருமையான நட்பு. பழகின பிறகு தான் தெரியுது. அவரை விட்டு போய் வீட்டில் சாப்பாடெல்லாம் போட்டார். அவர் கையாலே பரிமாறினார். எல்லாம் ஒரு 2011 வந்து அதே தொகுதியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நிற்கிறாரு. அவருக்காக அவர் வெற்றிக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்போ உங்களுக்கு? அவர் நிற்கும்போது ஒரு நடைமுறை சரியில்லை. சரி பரவாயில்ல, ஒரு தலைமையை வந்து நிற்கும்போது நம்ம ஒன்றும் பேச முடியாது. அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், எலெக்ஷனில் கேம்பிங்லேயே எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் வெற்றி பெற்று வச்சுருவேன். அரசாங்கம் அமைக்கவில்லை என்றாலும் நான் மாவட்ட செயலாளர் ராஜினாமா செய்து விடுவேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தேன். ஆர்கே நகர் தொகுதியில் தினகரன் நின்றும்போது கொஞ்சம் கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் எலெக்ஷன் ஒர்க் பண்ணினார். அவருக்கும் ஒர்க் பண்ணிட்டு அவரும் ஜெயிச்சிட்டாரு. நான் அவரை வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் எல்லாருமே உங்களை வெற்றிக்காக பயன்படுத்தி அப்படி தான் நம்ம நினைக்க வேண்டியது. அருமையான பொதுச் செயலாளர் நான் பார்த்துருக்கேன். நான் திமுகலையும் பார்த்துருக்கேன், அண்ணா திமுகவில் பார்த்துருக்கேன். அதை மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் இது வரைக்கும் என் வாழ்நாளில் எந்த கட்சியிலும் பார்த்தேன். நீங்கள் அந்த பதவி இருக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை போயிட்டு கட்டி தழுவி அதுக்கப்புறம் போயிட்டு பதவி ஏற்றீங்க. அது எப்படின்னு அன்னைக்கு என்ன சொன்னார் அவர் உங்ககிட்ட? ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த வெற்றியெல்லாம் நான் எதுக்காக அவர்கிட்ட போய் கட்டி பிடிச்சேன்னா, இது மொத்தமே நீ பண்ண இது தானே, உன்னுடைய முகம்தான் எல்லாமே அப்படின்ற ஒரு அன்பில் போய் நான் அவரை பிடிச்சி அவ்வளோ. வணக்கம். கொளத்தூரில் சிட்டிங் சிஎம்ஐ தோக்கடிச்சிருக்கீங்கண்ணா. இந்த வெற்றி எப்படி இருக்குண்ணா? இந்த ஆக்ஷனை வந்து ஸ்டேட்டஸ் வைக்காத ஆளே இல்லை. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு எல்லாருமே இந்த ஆக்ஷனை தான் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சாங்க. இந்த வெற்றி எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கண்ணா. வெற்றி எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி. எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே 234 தொகுதியிலும் அவருடைய முகம்தான் வெற்றி. இந்த கொளத்தூர் தொகுதி வந்து நீங்கள் கேட்டிங்களா இல்லை அவங்களே கொடுத்தாங்களாண்ணா? இல்லை, நானும் கேட்டேன், அவங்களும் கொடுத்தாங்க. ஏன்னா 2006 வந்து இதே தொகுதியில் வந்து நீங்கள் பொஷாவக்கம் தொகுதியாக இருந்தது. அப்போ வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்தீங்க. 2006 11 வரைக்கும் 5 வருஷம் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஎம்கேலேருந்து வெளியே வந்துட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு டிவிகேயில் ஜாயின் பண்ணி நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறீங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு? இல்லை, அவர் டிவிகேயில் சார்ந்தாலுங்கிற ஒரு மன திருப்தியாக இருந்தது. அதுலேயும் அவரை பார்த்த பிற்பாடு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அந்த ஆக்ஷன் தான் அதை எதனால பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்கண்ணா. அது ஸ்டேட்டஸா வைக்காத ஆளே இல்லை அன்னைக்கு. நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் பண்ணார். அறிவாலயத்தில் இறங்கும்போது அவர் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது அப்போ இப்போ நிருபர்கள் கேட்கும்போது யாரோ அப்போ கூட்டணியில் சேர்ந்தாங்க. அந்த காங்கிரஸோட ஆமாம், சீட்டு. சேரும்போது ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி தான் அவர் வாயிலே அந்த வார்த்தை தான் வந்தது. அது அப்போ நான் பனையூருக்கு போகும்போது மீட்டிங்கில் கேண்டிடேட் எல்லாம் அறிமுகம் பண்ணும்போது முடிச்சுட்டு வெளியும் போது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் நிருபர்கள்லாம் கேட்கும்போது அவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஒன்று தான் பண்ணுன்றாரு, நாங்கள் ரெண்டுமே மொத்தமே க்ளோஸ் பண்ணுவோன்ற மாதிரி காமிச்சு. ஏன்னா அது ரொம்ப வைரலாக ஆச்சுண்ணே அன்னைக்கு எலெக்ஷன். அந்த ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வெளியே வந்த அன்னைக்கு எப்படி எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சாங்களோ அதே மாதிரி உங்களோட அந்த வீடியோவுமே எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சாங்க அன்னைக்கு. அது ரொம்ப வைரலாக போச்சு. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுண்ணா உங்களுக்கு? பார்க்குற இடத்துலலாம் உங்களை கேட்குறாங்க இல்லையா? அதை கேட்டாங்க. அது எல்லா சந்தோஷமும் அவரை தான் சேரும். எல்லா சந்தோஷமும் எல்லா புகழும் இஸ்லாமிய மதத்தோட எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்தவரை எல்லா புகழும் முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் அவருக்கு தான். இப்போ இந்த கொளத்தூர் தொகுதியில் வந்து நீங்கள் 2006 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே திரும்ப நீங்கள் 2026 ஃபேஸ் பண்ணுறீங்கண்ணே. அப்போ வந்து கொளத்தூர் மக்களை சந்திக்கிறீங்க, பேசுகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஏன்னா சிட்டிங் சிஎம் இருக்கார் உங்களுக்கு ஆப்போசிட்டில். அந்த போட்டி எப்படி இருந்துச்சுண்ணா உங்களுக்கு? கடுமையாக தான் இருந்தது. போட்டி கடுமையாக தான் இருந்தது. சாதாரணமாக இல்லை, ரொம்ப கடுமையாக இருந்தது. மல சிக்கல்கள் பல பிரச்சனைகள்லாம் சந்திச்சு தான் இருந்தாலும் எனக்கு அவரோட முகமும் அவரோட முகம் தான் என்னை வந்து பிரதிபலிக்க வச்சுது. 100% பிரதிபலிக்க வச்சது அவருடைய முகம்தான். மக்கள்கிட்ட எப்படி இருந்ததுண்ணா ரெஸ்பான்ஸ்? மக்கள்கிட்ட அருமையான ஒரு எழுச்சி. நான் 2006 நிற்கும்போது கூட பார்க்கல. அப்படி நான் 2 தடவை கவுன்சிலராக வந்தேன். 96 to 2001, 2001 to 2006 2 முறை இதே இடத்துல இதே வீட்டில் தான் நான் கவுன்சிலராகி இதே ஊர் நமக்கு 2 வாட்டி சேர்மன் ஆனேன், ஜோன் சேர்மன். அப்போது 1லேருந்து 10 சென்னை மாநகராட்சி, இப்போ பாஞ்சி. அப்போ ஜோன் 4 14 டிவிஷன் கவுன்சிலர், அப்போ சேர்மன். அதுக்கப்புறம் தான் 2006 எம்எல்ஏ. அப்போல்லாம் நான் பார்க்காத எழுச்சியை 26 பார்த்தேன். மக்களுடைய எழுச்சி. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கல்ல, நான் நேரடியாக என்னுடைய வயது அனுபவத்துக்கு என் வயசுக்குள்ளவங்கெல்லாம் வந்து அவரை தான் சொல்கிறாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை, உங்கள் வயசு ஆட்களும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு. நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். நான் பொய்யோ பித்தலாட்டமோ ஒருத்தர் முகதாட்சியில தான் பேச மாட்டேன். நான் பார்த்த வரைக்கும் என் வயசு உள்ள பெரியவங்கெல்லாம் வயசானவங்கெல்லாம் வந்து இந்த தடவை நாங்கள் விசில் சின்னம் விஜய்க்கு தான் ஓட்டு. என்னை தெரிஞ்சவங்க நிறைய பேர், நான் இதே ஊரில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு எல்லாரும் அறிமுகம். இதை தாண்டி போகிறது. அப்போது கொளத்தூர் வந்து இப்போ பிரிஞ்சிருச்சு. அப்போது மறுசீரமைப்பில் அப்போது 4 lakhs ஓட்டு. 4 தொகுதியாக வில்லிவாக்கம் ஒரு பார்ட்டு. அப்போது வில்லிவாக்கம் தொகுதி, புருஷவாக்கமும் பூங்கா நகரும் சென்னையில் மறுசீரமைப்பில் தொகுதி பேரே மாற்றப்பட்டு கொளத்தூர் வில்லிவாக்கம் அப்படி ஆயிடுச்சு. திருவிக்கா நகர், பூங்கா நகரே கிடையாது, புருஷவாக்கமும் கிடையாது. அப்போ உங்களுக்கு 2,20,000 ஓட்டு இப்போ கொடுத்துருந்தாங்க. அது நடையில் அவங்க வந்து ஒரு 80,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட ஏதோ ஓட்டுகள்லாம் சேர்த்து வச்சு அது எஸ்ஐஆரில் போயிடுச்சு. அப்புறம் 2 லட்சம் ஓட்டு, 2,26,000 ஓட்டு கொளத்தூர். ஏன்னா நீங்கள் வந்து 3 கட்சியை பார்த்துருக்கீங்களா? டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் இப்போ டிவிகே. இந்த 3 கட்சியிலையும் பார்க்குற வித்தியாசம் என்னென்ன பார்க்குறீங்க? அது வந்து சர்வசாதாரணமாக ரொட்டீனாக இருக்கிற மாதிரி தான் அந்த அரசியல். ஆனால் இதனுடைய அஜிமாஸ் வேறு. அஜிமாஸ்ன்றதே வேறு. அவர் இவருக்கு உண்டான அஜிமாஸ்ன்றது வந்து ஒரு இது ரசிகர் தன்மையை எடுத்துக்க வேண்டியதில்லை. அரசியலும் இதில் முழுமையாக கலந்துருக்கு. அதனால் அவர் ஒன்றும் இன்றைக்கி இது பண்ணல. அவர் ஒரு 30 ஆண்டு காலமாக ரசிகரை வச்சு அவங்கள பலப்படுத்தினே இருக்கார். கொஞ்சம் அவங்கள ரசிகரும் நல்ல எழுச்சியோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக மாற்றி அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகமாக மாற்றதில் கட்சி நல்லா இருக்குது. கட்டமைப்பு இன்னும் இன்னொரு 5-6 மாதத்தில் அவர் கட்சியை கட்டமைப்பு பிரமமாக கொண்டு வருவார். எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி எப்படி இருந்துச்சுண்ணே? அந்த கவுண்டிங் அன்றைக்கி கவுண்டருக்கு எல்லாருக்குமே வேட்பாளருக்கு பதட்டமாக தானே இருக்கும். அது எல்லாருக்கும் பதட்டம் இருக்குது தானே சார். ஒரு கேண்டிடேட்டும் போது அந்த ரிசல்ட் வர வரைக்கும் பதட்டமாக தானே இருக்கும். எனக்கு நான் ரிசல்ட் அப்போ நான் போகல. ரிசல்ட் எல்லாம் கட்சி தோழர்கள் நண்பர்கள் அனுப்பிச்சு அந்தந்த நிர்வாகிகள் அனுப்பிச்சு நீங்களே ரிசல்ட்டு பாருங்கள். ரிசல்ட்டு 8,500 சில்லற ரிசல்ட் வந்தது. இவ்வளோ சான்றிதழ் வாங்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா? பயங்கர சந்தோஷமாக இல்லையா? ஏன்னா அவ்வளோ மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, வின் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிட்டிங் சிஎம் தோக்கிறது வின் பண்ணியிருக்கீங்க. இல்லை, மக்கள் தான் நம்ம மக்கள் பாராட்டக்கூடிய தகவல்கள். அதில் வந்து அந்த சந்தேகம் இல்லை.
அதே நேரத்தில் எங்களுடைய முதலமைச்சரை நான் ரொம்ப பாராட்டக்கூடியது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 15 வருஷம் நான் ரொம்ப போராடி 11லேருந்து ரொம்ப போராட்டத்தை அனுபவித்து ரொம்ப சிக்கல்களுக்கிடையே இந்த 2 கட்சியிலையும் அதுலேயும் நான் வந்து திமுகவிலேருந்து ரொம்ப இன்னல்கள் அனுபவித்தேன். எல்லாம் தாண்டி இப்போ நம்ம இதை பண்ணணுன்னா இதில் நான் ஜெயிச்சு வந்தது வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்த நண்பர்களுக்கும் கழகத்தோழர்களுக்கும் இது மிகப்பெரிய வெற்றி. அது எல்லா வெற்றியும் அவரை தான் சேரும். நீங்க வின் பண்ண அன்னைக்கு ஆதவார்ஜுனா அவர்களை வந்து கட்டி பிடிச்சி அவர் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அது ஆமா, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய கையை பிடிச்சி தான் நான் போனேன். மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையில் நான் தாவேக்கால முழுமையாக இடம்பெற்றதுக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு வழின்னா எனக்கு என்னுடைய அன்பு சகோதரர் ஆதவார்ஜுனா தான் நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். அவருடைய நட்பு பத்தி சொல்லுங்கண்ணா. அருமையான நட்பு. பழகின பிறகு தான் தெரியுது. அவரை விட்டு போய் வீட்டில் சாப்பாடெல்லாம் போட்டார். அவர் கையாலே பரிமாறினார். அதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. வின் பண்ண அன்னைக்கு விஜய் அவர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரண்ணா? வின் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி என்ன ஃபோன் பண்ணீங்களா, இல்லை மறுநாள் பனையூர் ஆஃபீஸில் போய் சந்திச்சிங்க இல்லையா? பனையூர் ஆஃபீஸில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அழைச்சாங்க. என்னையும் அழைச்சாங்க. நான் இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு லேட் ஆயிடுச்சு. ஆனால் நான் வர வரைக்கும் இருந்தார். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்ன அந்த இதுவே பண்ண சொன்னார். பண்ண சொன்னார். ஆமாம் ஆமாம். என்னன்னு கேட்டார்? பிளாக் பண்ணு அப்படின்னாரு. பிளாக் பண்ணு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது அந்த ஆக்ஷனை பண்ண சொன்னார். ஆமாம் ஆமாம். நீங்கள் பண்ணவொடனே என்ன சொன்னார் அன்னைக்கு? ஒரே ஆர்ப்பரிச்சார். டிஎம்கேலேருந்து எதனால் நான் வெளியே வந்தீங்க? ஏன்னா 2011 வந்து அதே தொகுதியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நிற்கிறாரு. அவருக்காக அவர் வெற்றிக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்போ உங்களுக்கு? கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த அவருடைய அந்த ஒரு தலைமையை நிற்கிறத யாரும் எதிர்க்க முடியாது. என்னுடைய அவர் நிற்கும்போது ஒரு நடைமுறை சரியில்லை. அதாவது ஒரு அதிகார தோரணையில் வந்து நின்னேன். ஒரு அதிகார தோரணை நின்று வச்சு எப்படி அது உங்களுக்கு பயன்படுத்திங்களே அன்பா எனக்கு நீ வா உட்காரு பேசு, நான் இந்த இடத்துல நிற்கிறேன், எங்களையும் நான் சரியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி பேசுகிறது ஒரு மாதிரி. அதனால நான் என்ன பண்ணேன், சரி எல்லா முயற்சிகளும் அவங்க நடத்திக்கினே இருக்காங்க, நம்மள்கிட்டையும் பேசினே இருக்காங்க. சரி பரவாயில்ல, தலைமையை வந்து எடுத்து நிற்கும்போது நம்ம ஒன்றும் பேச முடியாது. அப்போது நான் அவர்கிட்டே சொன்னேன், எலெக்ஷனில் கேம்பிங்லேயே எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் வெற்றி பெற்க வச்சுருவேன். அரசாங்கம் அமைக்கவில்லை என்றாலும் நான் மாவட்ட செயலாளர் ராஜினாமா செய்து விடுவேன். அப்போவே சொல்லிட்டேன். அப்போவே சொல்லிட்டேன். அவர் என்ன நினச்சாருன்னா, இப்போ இறந்துட்டார். கூகா செல்லுன்னு ஒரு எம்எல்ஏ இறந்துட்டார் இல்லையா, அவர் கூட இருந்தார். என்னுடைய தம்பி பகுதி செயலாளர் அவர் கூட இருந்தார். அப்போ செல்வங்க கேட்டார், என்னப்பா இப்படி பேசுகிற, இப்படி சொல்கிற அவர்கிட்ட. அப்போ அவரும் சொன்னார், அவர் ஏதோ கோவத்தில் விளையாட்டுக்கு சொல்கிறாரு, ரிசைன்லாம் பண்ண மாட்டாங்க. நான் அவர் ஜெயித்த 1 வீக்லேயே நானே எடுத்து போய் நானும் என் பிரதரு 2 பேருமே இன்னொரு தம்பி 3 பேரும் தான் என்னுடைய உறவினர்கள் தான். தம்பி அண்ணன் புள்ள ஒரு சேர்மன் இருந்தார். நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் எனக்கு கூட இருந்தாங்க. நேராக எடுத்து போய் ஸ்டாலின் ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயலலிதா அவர்களே உங்களை கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நிறைய 3 வருஷம் அப்படி முதல் 5 ஆண்டுகள் கூப்பிட்டு பார்த்தாங்க, பலன் அடிக்கலை. 2வது 16ல் ஜெயிச்சாங்களே மீண்டும். அப்போது அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் மேடம் வந்தாங்க, பேசினாங்க. அவங்க சின்னம்மாவும் அந்தம்மாவும் பேசினாங்க. போயிட்டேன், நான் உடனே போயிட்டேன். அங்கே எப்படி இருந்துச்சுன்னா அங்கே அந்தம்மா எனக்கு அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்தம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தேன். ஆர்கே நகர் தொகுதியில் தினகரன் நின்னும்போது கொஞ்சம் கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் எலெக்ஷன் ஒர்க் பண்ணினார். அவருக்கும் ஒர்க் பண்ணிட்டு அவரும் ஜெயிச்சிட்டாரு. நான் அதோட வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஏடிஎம்கே திரும்பி கூட நான் பார்க்கல. அப்புறம் எடப்பாடியார் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. சரி அவரே கூப்பிட்றாரு, அப்போ முதலமைச்சராக இருந்தார். சரி போய் அவ்வளோதான். ஆனால் எல்லாருமே உங்களை வெற்றிக்காக பயன்படுத்திக்கிறாங்களா? பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ விஜய் அவர்களை முதல் முறை சந்திக்க போனீங்க இல்லையா, அது எப்படி இருந்துச்சுன்னா எதனால் நீங்கள் டிவிகேல ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை அங்கே வந்து ஏடிஎம்கேலே மாவட்ட செயலாளர் இது மாதிரி தான் அவங்களே விரும்பி கொடுத்தாங்க. அந்த கொடுத்த ஒரு 6 மந்த்து 7 மந்த்தில் நல்லா ஃபீல்டு ஒர்க்கு நல்லா இருந்தது. அவரை பாராட்டினார். சில பேர் அந்த கட்சிக்காரங்க வரும்போது 1க்கு 2 அவருக்கு மேலே பழி. நான் அவரையும் தவறு சொல்ல வரல. அவரையும் யார் பேச்சோ எதோ கேட்டு தவறுதலா ஏதோ ஒரு முரட்டுத்தனமாக இருப்பார் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி வார்த்தைகள் சொல்லி அவரை நான் அந்த மாவட்ட செயலாளர் எடுத்துகிட்டு பழையபடி நான் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் அப்படி இருந்தால் அந்த போஸ்டிங்கை கொடுத்தாரு. நான் அதோட வேண்டாம், இனி நமக்கு சரியாக சாத்தியப்படாது அப்படின்றதால தாவேக்காவை நாடி முதல்ல நான் செங்கோட்டையனை சந்தித்தேன். அவர் சரி நம்ம ஏற்கனவே நானும் அவரெல்லாம் ஒன்றா 2006 எம்எல்ஏ வந்தோம். அவர் ஏடிஎம்கேல நான் திமுகவில் இருந்தேன்.
வாங்க பாபு நல்ல வரவே நான் சொல்லி தலைவர்கிட்ட சொல்லி சேர்த்துறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு நண்பர் மூலிமா எனக்கு ஆதவ அர்ச்சனை கிடைச்சார். நல்ல நண்பர். அவர் தான் என்னை எட்டு போய் சேர்த்ததுக்கு முழு காரணம். அதை நான் என்றையும் மறக்க மாட்டேன். அவர் தான் எம்எல்ஏ சீட்டு கூட நான் கேட்கும்போது நீ மனுவெல்லாம் போடாத, உனக்கு என்ன தொகுதி வேணுமோ அப்படின்னு கேட்டார். இல்லை நீ வேறு ஏதாவது நிற்ப இல்லையா, குளத்தூர் நிற்க முடியாது. இல்லை நான் குளத்தூரில் நிற்கிறேன். அப்படியா குளத்தூரில் நிற்கிறேன், நான் குளத்தூரில் நிற்கிறேன். அப்போ அவர் தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அவரே நிற்கிறாருன்னு விட்ருங்க பார்த்துக்கலாம். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கான்ஃபிடென்ட். ஓகே. அவர் நிறைய வாட்டி பிரச்சாரத்தை அப்போல்லாம் உங்களை பற்றி பேசியிருந்தார். கொளத்தூரில் இவருக்கு எதற்கு யாரை நிற்கவதுனா அண்ணன் விஎஸ் பாபு தான் கரெக்டாக இருப்பார், அந்த ஏரியா ஆள், அவர் கேட்டான கரெக்டான ஆளுன்ற மாதிரிலாம் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். அதில் நல்லா அவர் ஒரே புடியாக கரெக்டாக இருந்தார். அதனால் நம்ம சரி எது வந்தாலும் சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை. எனக்கு நான் சாதாரணமாகவே நான் அவர் கூட பழகினவன், எல்லாம் தெரியும் எனக்கு அவரை பற்றி. எது செய்வாங்கன்றதும் நமக்கு தெரியும். சரி பார்ப்போம், சந்திப்போம் அப்படின்னு களத்தில் இந்த பிரச்சாரத்தில் என்ன பிரச்சனை இருந்துட்டானா அப்போது எலெக்ஷன் டைமில்? வந்து என்கிட்ட நேரடியாக எந்த பிரச்சனையும் மோதலை. பல பிரச்சனைகள் பல சிஎம்மாக இருக்கும்போது ஒரு நெருக்கடி கொடுப்பாங்களே. கண்டிப்பாக அது நிறைய இருந்தது. குடும்பத்துக்குள்ளேயே இருந்தது. குடும்ப சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பிகள் எல்லாரும் மூலியமாக மிரட்டல்கள், ஃபோன் கால்கள், அதாவது அன்பு மிரட்டல்கள் அப்படியெல்லாம் இருந்தது. அதை என்கிட்ட சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கினா சில பேர் வேண்டாம், அவர் ஏதோ வேறு மிரட்டுத்தனமாக போக வேண்டியது, வாக்குவாதம் தேவையில்லை, பார்த்துப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட சொல்லுவாங்க. பார்த்துப்போம், இரவில் பார்த்துப்போங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. மாதிரி கேம்பிங்கெல்லாம் எனக்கு நண்பர்கள் யாருமே ரொம்ப கூட இல்லை. மாவட்ட செயலாளர் வருவார், வட கிளை செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் எல்லாம் தாவேக்கால உண்மையாக உழைச்சாங்க. அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நல்லா அன்பாக வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி எங்கள் நண்பர்கள் எங்கூட அதிமுகலேருந்து அப்பத்துலேருந்து அம்மா பேரவை செயலாளர் அவர் என்னை நம்பி அவர் கூட ஒரு 20 பேர் வந்தாங்க. வில்லிவாக்கம் தொகுதி, குளத்தூர் தொகுதி. இந்த தம்பி குழந்தையிலேருந்தே இந்த தெருலேருந்து இவர் எனக்கு முன்னாடி தாவேக்கால போயிட்டார். அதை நான் வந்தேன்னு முதல்ல எல்லோரும் வந்தாங்க. அதனால் இன்றைக்கி தாவேக்கா தொண்டர்கள் இந்த எலெக்ஷனுக்கு எனக்கு நல்லா உழைச்சாங்க. அதை நான் என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். புஷி ஆனந்த் அவர்களை பற்றி சொல்லுங்கண்ணா. அருமையான பொதுச் செயலாளர் நான் பார்த்த வரைக்கும். நான் திமுகலையும் பார்த்துருக்கேன், அண்ணா திமுகவில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் இது வரைக்கும் என் வாழ்நாளில் எந்த கட்சியிலும் பார்த்தல. ஒரு அன்பான பேச்சு, பண்பான நண்பர், அதையும் தாண்டி ஒரு அன்புமிக்க மனிதர். ரொம்ப சாதாரணமாக டிஎம்கேல ஏடிஎம்கேல ஒரு வட்ட செயலாளர் ரொம்ப சாதாரண முடியாது. ஆனால் அவர் ஆட்டோ ஓட்டுற ஒரு தொழிலாளர்லாம் மாவட்ட செயலாக்கி, சாதாரண ஆளுங்கள்லாம் மாவட்ட செயலாக்கி, மாநில பொறுப்பு கொடுத்து ரொம்ப அருமையாக அவர் குடும்பம் எப்படி பொண்டாட்டியை நம்ம நடத்திக்கின்னு போவோமோ அந்த மாதிரி தொண்டர்களை நான் உண்மையிலே பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இப்படி ஒரு பொதுச் செயலாளர் கட்சிக்கு ரசிகரையே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துருக்கேன், ரசிகரெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் இவ்வளோ வருஷமாக இவர் மெயின்டைன் பண்ணி எல்லாரையும் வாடா போடா அன்பாக பேசுகிறதும் உண்டு, அப்படியே அரவணைக்கிறதும் உண்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு, ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அதாவது வந்து அதான் சொல்கிறேன்னா, திமுகவிலையும் அண்ணா திமுகவிலும் கூட கட்சியில் பொதுச் செயலாளர்கள்லாம் மாறுவாங்க. அப்படியே அது ஒரு கேஷுவலாக வா உட்காரு டீ சாப்பிடு, அவரே எல்லா வேலையும் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சிக்குன்னா ஒரு பெரிய ராஜா மாதிரி நினச்சிப்பாங்க. அவர் சாதாரண தொண்டை மாதிரி இந்த காய் தேர்த்துன்னு அவர் ஓடுறாரு, தேர்த்துன்னு போகிறாரு, குப்பை எடுத்து போடுறாரு. அவர் ரொம்ப எளிமையான மனுஷன். 100 ஆண்டு வாழணும் அவர், அவ்வளோதான். நீங்கள் வின் பண்ண அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். முதல்ல பார்க்கும்போதே ஒரு எலெக்ஷன் கேம்பிங் அப்போவே நீ ஜெயிச்சிருவேன் போனா அப்படின்னாரு. அசல்ட்டாக சொன்னார், நீ ஜெயிச்சிருவேன் நான் கேள்விப்படுறேன், நல்லா கேம்பிங் உண்டு, நல்லா இருக்குன்றாங்க. சரி, நான் உங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த பதவி இருக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை போயிட்டு கட்டி தழுவி அதுக்கப்புறம் போயிட்டு பதவி ஏற்றீங்க. அது எப்படின்னு அன்னைக்கு என்ன சொன்னார் அவர் உங்ககிட்ட? ஒன்றும் சொல்ல, எனக்கு தோணுச்சு பதவிக்கு முன்னாடி அவரை அணைச்சி பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. போனேன், இழந்துட்டார். சரி சேர்த்து கட்டிப்பிடிச்சு நான் கேட்டுட்டு கையெழுத்து போட்டுமா அப்படின்னு போடு அப்படின்னு பதவி ஏற்றீங்களா அன்னைக்கு எப்படி மகிழ்ச்சியாக இல்லை, பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது இல்லையா. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த அசம்பிளி உள்ள நான் காலை வைக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த நாடே நம்மக்கிட்ட வந்துட்ட மாதிரி, இந்த நாடே நம்மக்கிட்ட இருக்க மாதிரி ஒரு நினைப்பு. ரொம்ப நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த வெற்றியெல்லாம் நான் எதுக்கு அவர்கிட்ட போய் கட்டி பிடிச்சேன்னா, இது மொத்தமே நீ பண்ண இது தானே, உன்னுடைய முகம்தான் எல்லாமே அப்படின்ற ஒரு அன்பில் போய் நான் அவரை பிடிச்சேன், அவ்வளோதான்.
இந்த கரண்ட் பிரச்சனை ஒன்று இப்போ போயிட்டு இருக்குண்ணா. எல்லாருமே கொளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வரல, இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லைன்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மக்களை சந்திச்சு கேட்கும்போது இது வந்து பொய் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சுன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இல்லை, திடீர்னு ஒரு சில ஆட்சியாளர்களில் இப்போ இருக்க அதிகாரிகள் வந்து உடனே மாறிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 5 வருஷம் முழுமையாக திமுக ஆட்சி இருந்தது. அவரோட இணைஞ்சு அதிகாரிகள் எல்லா துறை அதிகாரிகளும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருப்பாங்க. வேலை செஞ்சுருப்பாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் பலனை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க சொல்கிற வேலையை அவங்க செய்வாங்க. அதை திடீர்னு அவங்கள மாற்ற முடியாது. அதனால் இது அவங்கெல்லாம் வேணுமே செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. கோடை காலம் இதில் வந்து உங்களுக்கு கரண்ட்டு லோ வோல்டேஜ் இருக்குது. அதனால் அதே நம்ம தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் இந்த கொளத்தூர் தொகுதியில் சில சதிகள் நடக்க தான் செய்யுது. என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க? ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும். அவங்களுக்கு வந்து பொதுவாக சொல்ல போனால் திமுக வந்து கை வந்த கலை அவங்க பார்ப்போம், கொஞ்ச நாள் பார்ப்போம். அது ஒன்றும் பெரிய இந்த இன்டர்வியூ மூலயமா நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு சிட்டிங் சிஎம்ஐ தோக்கடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வந்து அமைச்சர் பட்டியலில் வருவீங்க, நாங்கள் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தோம், அது நடக்கலை. ஆனால் தளபதி அவர்கள் இதை விட பெரிய பதவி கொடுப்பாரு நாங்கள் நம்புகிறோன்னா. சீக்கிரம் காத்துருங்க, கண்டிப்பாக இதை விட பெரிய பதவி கூட உங்களுக்கு கொடுக்கலாம். புஷியானந்த் அவர்களும் சரி, ஆதவ் அர்ஜுன் அவர்களும் சரி உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கணும். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.